இந்த அழகான காட்டன் சாரியில் ஒரு பேனல் கட், அதாவது 16 பேனல் போட்டு ஒரு கட்டிங் பண்ணி ஒரு கவுன் அழகாக ஸ்டிச் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ எப்பவும் போல் நம்ம கழுத்து, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதனுடைய உயரம் வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஆம்கோலும் அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டு வந்து 4.5 இன்ச்சு, பேக் வந்து 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கீழே ஹைட்டு வேணும்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய சுற்றளவு வந்து 20 இன்ச்சு வருது. பாடியோட சுற்றளவு 20 இன்ச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேனல் கட் போடுறோம். இந்த பேனல் கட் மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஆனால் வந்து சுற்றளவும் அந்த ஹைட்டும் வந்து தான் டிஃப்ரெண்ட் வரும். மற்றபடி ஒரே ஃபார்முலா தான். அது எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மிச்ச துணியில் வந்து இந்த முந்தானி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஃப்ரண்ட்டுக்குமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கும், அதாவது டாப்புக்கும் இந்த ஸ்லீவுக்கும் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிச்ச சேலை இருக்குது இல்லைங்களா, அந்த சேலையில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது 2ஆக மடித்தாச்சு. பாருங்கள், இது எப்படி மடிக்கிறதுங்கிறத இது காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2ஆக மடிச்சுங்க. மடிச்சுட்டு பாருங்கள், அதையவே வந்து மறுபடியும் ஒரு டைம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதாவது எவ்வளோ துணி மிச்சம் இருக்கோ அந்த துணியை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ வந்து 4 ஆயிடுச்சுங்களா, இந்த 4 வந்து மறுபடியும் மடிக்கணும். மடிக்கும்போது இப்போ 8 ஆயிடுச்சு. இந்த 8 பீஸை மறுபடியும் வந்து 2ஆக மடிக்கணும். ஸோ இப்போ வந்து 16 ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இது 16 ப்ளீட் ஆயிடுச்சுங்களா பேனலில். இதை வந்து கட் பண்ணுறது தான் வந்து மாடல். இது எப்படின்னு பாருங்கள், இது ஹைட் வந்து 38 இன்ச்சு தான். ஸோ மேலே இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். 38 இன்ச்சுக்கு மட்டும் ஹைட்டு வச்சுட்டு இந்த பேனலில் பாருங்கள், அது 20 இன்ச் அகலம் இருக்கு இல்லையா, பாடி அகலம். அந்த அகலத்தை வந்து 8ஆல் வகுத்தோம்னா 2.5 வருது. ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நான் சேனலில். அதில் போய் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறது என்னதுங்கிறதெல்லாம் வந்து நான் அதில் தெளிவாக போட்டிருக்கேன். இது ஷார்ட்டுங்கேட்டிக்கு ஷார்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன். 2.5ஓட வந்து 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். இந்த 1 இன்ச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த மாதிரி பேனல் இருக்குது இல்லையா, இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த சைடு 1/2 இன்ச்சு, அந்த சைடு 1/2 இன்ச்சு ரெண்டும் ஜாயின் பண்ணோம்னா 1 இன்ச் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் இந்த 1 இன்ச்சு ஆட் பண்ணுறது. நம்ம 2.5 + 1 போட்டு 3 இன்ச்சு பாருங்கள், 3.5 வருதுங்க. இந்த 3.5 வந்து 2ஆக மடித்து அந்த துணியில் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா, அதை மார்க் பண்ணி இந்த சைடு அந்த சைடு மார்க் பண்ணிக்கலாம். அந்த நெட்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு போட்டுக்கலாம். என்னோடய ஃபுல் வீடியோ மறுபடியும் சொல்கிறேங்க, என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துக்கங்க. பாருங்கள், கட் பண்ணோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் இதெல்லாம் அட்டாச் பண்ணும்போது பாருங்கள், இந்த மாதிரி அழகான ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவில் போய் இருக்கிற டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்த சேனலில் பார்ப்போம், அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.